நம்ம ஸ்விக்கில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிளாட் பே போட்டிருக்காங்க. ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ கிடைக்குது நீங்களே பாருங்க. இந்த ஃபிளாட் பேலாம் எப்போ நம்மளுக்கு போடுவாங்கன்னா, ஸ்விக்கில நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கோசமே இந்த ஃபிளாட் பேலாம் போட்டு நம்மளை ஆசை காட்டி நம்ம வேலைக்கு வர வைப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி போட்டாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம எந்தெந்த டைமில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அதை பார்த்து நம்ம லாகின் பண்ணுறது. இன்னைக்கு ஸ்விக்கியில் இந்த ஆஃபர் போட்டதுனால எனக்கு ஒருத்தர் தான் சொல்லுவேன். ஒரு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்மளுக்கு 90 ரூபா. ஏன்னா ஸ்விக்கியில் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபிளாட் பே போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வேறு பேட்ச் ஆர்டர் வேறு லெவலு. 2 ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா கிடைக்கும். ரெண்டுமே ஃபுட் ரெடியோட இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆர்டர்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன் 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபிளாட் பே போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய லாங் ஆர்டர்ஸ் வரும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்லாம் கட்டுப்படி ஆகாது. ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணலாம், 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணலாம், 3 ஆர்டருக்கு மேலே பண்ணால் ஒரு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா பெனால்ட்டி பிடிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபிளாட் பே போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் லாகின் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்லாட் வேணால் புக் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எந்த டைமிங் வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஃபிளாட் பே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்சென்டிவும் பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி நமக்கு இன்சென்டிவே கிடையாது. நாம் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஸ்லாட் தான் புக் பண்ணோம். அந்த ஸ்லாட்டில் புக் பண்ணி 2 மணி நேரம் 37 நிமிஷம் வரைக்கும் லாகின் எடுத்துருக்கோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு 720 ரூபா. சென்னையில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் 2 தான் இருக்குன்னு சொல்லி அந்த மெயின் பிக்ஸில் இருந்தால் தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. நிறைய பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்குது. நம்ம பிடிச்ச ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்ணலாம். நிறைய அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா போக நிறைய பேர் விருப்பம் இருக்காது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் கரெக்டாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏன் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஏன் நான் ஸ்விக்கி லாகின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிளாட் பே போட்டிருக்காங்க. அதனால தான் ஸ்விக்கி லாகின் பண்ணேன். ஓகேங்களா, நாளைக்கு நம்ம ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுவோம். அதில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக சொல்கிறேன். இதோட நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா சைனிங் ஆஃப் பண்ணிக்கலாம்.